அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான 20 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் பாருங்க, பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? டாக்டர் வில்லியம் காய்ட். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காய்ட். இந்தியா எப்பொழுது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994 ஏப்ரல் 15. இந்தியா டங்கல் திட்டத்தில் எப்பொழுது கையெழுத்திட்டதுன்னா 1994 ஏப்ரல் 15. மூன்றாவது வினா, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? தாதாபாய் நவ்ரோஜி. நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு தாதாபாய் நவ்ரோஜியால் கணக்கிடப்பட்டது. நாலாவது வினா, நீடிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? அமெரிக்கா. நீடிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. ஐந்தாவது வினா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. ஆறாவது வினா, பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? மும்பை. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் மும்பை. ஏழாவது வினா, இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை 2018. எட்டாவது வினா, தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி எது? வருமான வரி. ஒன்பதாவது வினா, 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் எவை? 5, 12, 18, 28. இதில் 0 உண்டு. 0, 5, 12, 18, 28. அடுத்து பாருங்க, பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் 2016. பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் 2016. 11வது வினா, பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? கோயம்புத்தூர். பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்வது எங்கன்னா கோயம்புத்தூர். 12வது வினா, லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம்? சிவகாசி. லிட்டில் ஜப்பான் சிவகாசி. 13வது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 14வது வினா, தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? வேலூர். தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது வேலூர். 15வது வினா, தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? குமாரபாளையம். தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம். 16வது வினா, சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1971. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. 17வது வினா, இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம். 18வது வினா, இந்தியா எத்தனையாவது மிக வேகமாக வளரும் நாடு? 5வது. இந்தியா 5வது மிக வேகமாக வளரும் நாடு. 19வது வினா, வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர் யார்? போர்ச்சுகீசியர்கள். வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 20வது வினா, தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது எதை? மக்களின் வாழ்க்கை தரத்தை. தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை சுட்டிக்காட்டுகிறது. 21வது வினா, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. 22வது வினா, உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் தியோடர் லெவிட். 23வது வினா, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? பணிகள் துறை. ஜிடிபியில் பணிகள் துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. 24வது வினா பாருங்க, தலா வருமானம் என்பது நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. தலா வருமானம் நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. கடைசி வினா, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி
ஜவஹர்லால் நேரு. நண்பர்களே, இனி நம்ம பொருளாதாரத்திலிருந்து முக்கியமான 25 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.